ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் பிரண்டையை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது சமைச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லது. பொதுவாக செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறமா மூட்டு வலி, அந்த மாதிரி எலும்பு பிரச்சனை இருக்கவங்க, சுகர் பேஷண்ட்ஸ், இது யார் வேணாலும் தாராளமாக இந்த பிரண்டையை சாப்பிட்லாம். இப்போது இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரண்டையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு பிரண்டை மட்டும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கையில் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இல்லைனா க்ளவுஸ் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒடிச்சிட்டிங்கன்னா நார் அதிலேருந்து வரும். அந்த நாரை எடுத்துடணும். கண்டிப்பாக நீங்கள் கையில் க்ளவுஸோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக கையை அரிக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு 150 கிராம் போல் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 லிட்டர் இருக்குது. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 30 வெள்ளைப்பூடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வைக்கிறேன். இதுக்காக நான் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த பிரண்டை குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. அடுத்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை தண்ணி வச்சு அலசிட்டேன். அதை லைட்டாக வதக்கிக்கலாம். பிரண்டையோட கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகியிருக்கு. அடுத்து இதில் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போது வெங்காயம், வெள்ளைப்பூடு ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வேகமாக வதங்கணுன்றதுக்காக இப்போவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் மசாலா பொருளெல்லாம் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு தான் சேர்த்துருக்கேன். இதுவே சரியாக இருக்குது. இப்போது இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். பிரண்டையும் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு பிரண்டை நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.
நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.